எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 8 ஏப்ரல் 2025 மற்றும் 9 ஏப்ரல் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் எந்த நாடு 3வது இடத்திற்கு முன்னேறியது? இதுக்கு சரியான விடை இந்தியா. இந்தியா. அடுத்து 2வது கேள்வி, உலக தேயிலை உற்பத்தியில் எந்த நாடு 3வது இடத்திற்கு முன்னேறியது? உலக தேயிலை உற்பத்தியில் எந்த நாடு 3வது இடத்திற்கு முன்னேறியது? இந்தியா. அடுத்து 3வது கேள்வி, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் முற்றிலும் அழிந்து போன ஓநாய் இனத்துக்கு எந்த நாட்டு விஞ்ஞானிகள் மீண்டும் உரு கொடுத்துள்ளனர்? 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் முற்றிலும் அழிந்து போன ஓநாய் இனத்துக்கு எந்த நாட்டு விஞ்ஞானிகள் மீண்டும் உரு கொடுத்துள்ளனர்? அமெரிக்கா. அடுத்து 4வது கேள்வி, புதிய வகுப்பு வாரியத்தை அமைக்கும் முதல் மாநிலம் எது? புதிய வகுப்பு வாரியத்தை அமைக்கும் முதல் மாநிலம் கேரளா. கேரளா. அடுத்து 2025-26 நிதியாண்டுக்கான உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது? 2025-26 நிதியாண்டுக்கான உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது? 6.5%. 6.5%. அடுத்து, வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? 6%. 6%. அடுத்து 7வது கேள்வி, முத்ரா திட்டத்தின் கீழ் 10 ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? முத்ரா திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? டெல்லி. டெல்லி. அதாவது கிட்டத்தட்ட முத்ரா திட்டத்தின் கீழ் 52 கோடி பேர் பயன்பெற்றுள்ளனர். திருப்பதி காட்பாடி இடையே எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் இருவழி ரயில் பாதையாக மாற்றும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆப்ஷன் ஏ ரூபாய் 1332 கோடி. ரூபாய் 1332 கோடி. 9வது கேள்வி, எந்த நாட்டிடமிருந்து இந்திய கடற்படைக்காக 26 ரஃபேல் மரைன் ஜெட் விமானங்களை இந்தியா வாங்க உள்ளது? எந்த நாட்டிடமிருந்து இந்திய கடற்படைக்காக 26 ரஃபேல் மரைன் ஜெட் விமானங்களை இந்தியா வாங்க உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். பிரான்ஸ். அடுத்து 10வது கேள்வி, 2025 ஆண்டுக்கான சார்லஸ்டன் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2025 ஆண்டுக்கான சார்லஸ்டன் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? ஆப்ஷன் ஏ ஜெசிகா பெகுலா. ஜெசிகா பெகுலா. அடுத்து, வெள்ளைப்பந்து தொடருக்கான இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின்
புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? வெள்ளைப்பந்து தொடருக்கான இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி ஹாரி புரூக். ஹாரி புரூக். ஆப்ஷன் பி ஹாரி புரூக். அடுத்து 12வது கேள்வி. ஐபிஎல் வரலாற்றில் அதிவேக சதம் விளாசியவர்கள் பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பிரியன்ஸ் ஆர்யா. பிரியன்ஸ் ஆர்யா. 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட்டில் அதிவேக சதம் அடித்தவர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ பிரியன்ஸ் ஆர்யா. பிரியன்ஸ் ஆர்யா. அடுத்து தெற்காசிய கிளப் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப்பில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? தெற்காசிய கிளப் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப்பில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? தமிழ்நாடு. அடுத்து சுருச்சி இந்தர் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சுருச்சி இந்தர் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? துப்பாக்கி சுடுதல் வீரர். துப்பாக்கி சுடுதல் வீரர். அடுத்து சமீபத்தில் காலமான குமரி அனந்தன் எந்த கட்சியுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அதாவது தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தகப்பனார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 17வது கேள்வி. இந்தியாவின் சரக்கு முனையங்களை வங்கதேசம் அதாவது பங்களாதேஷ் பயன்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை இந்தியா திரும்ப பெற்றது. அடுத்து இந்திய கடற்படைக்காக பிரான்சிடமிருந்து 26 ரஃபேல் மரைன் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கான $7 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்திற்கு பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தீங்கன்னா தினசரி நடப்பு நிகழ்வுகள் 8 ஏப்ரல் 2025 மற்றும் 9 ஏப்ரல் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி.